ஒரு 2-3 படம் டைரக்ட் பண்ண பையனுக்கு அம்பானி வீட்டுக்கு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வந்திருக்கு போயிருக்காருங்கிறதுலாம் உண்மையிலே ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். எத்தனையோ பேர் செலிபிரிட்டி இருந்தாலும் கூட அட்லிக்கு கூப்பிட்டுருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம். அட்லி சொல்லியிருந்தீங்களா சார்? அவரோட மனைவி முதுகு காமிச்சு ஒரு சொல்லியிருப்பாரு சார். இல்லை, அது கொஞ்சம் ஓவராக தான் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் விமர்சனமாச்சு. அதெல்லாம் அவங்க தவிர்த்துருக்கு. இப்போ ரஜினி சாரோட மகள் கல்யாணத்தில் கூட இந்த மாதிரி டான்ஸ் ஆடி இருப்பாரான்னு தெரியல. ஆனால் அந்த கல்யாணத்தில் வந்து கண்டிப்பாக டான்ஸ் பயங்கரமாக ஆடி இருந்தார். இப்போ இந்த விழாவுக்கு வந்து 5000 கோடி வந்து செலவு பண்ணிக்கிறதா தாராளமாக இருக்கும். கூடவே 5000 கோடிக்கு வந்து கூடவே இருக்கும். இப்போ இவ்வளோ நடிகர்கள் வராங்க, கிரிக்கெட் வீரர்கள் வராங்க, உலக தலைவர்கள்லாம் வராங்க. இவங்கெல்லாம் அழைப்புதல் வச்சதுனால தான் வராங்க. ஆனால் இப்போ இவங்க வரதுக்குலாம் ஒரு பேமெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை, இவங்க வீட்டிலேருந்து இன்விடேஷன் வந்தாலே பெரிய விஷயம். ஏன் வண்டி வாங்கி கொடுத்தாரா, அவனுக்கு கார் வாங்கி கொடுத்தாரா, அவனுக்கு செயின் போட்டாங்களா, அவனுக்கு மோதிரம் போட்டாங்களா, அந்த பிரச்சனையெல்லாம் மிடில் கிளாஸ் தான் வரும். மேலே ஹையர் சொசைட்டிக்கு போகிறப்பெல்லாம் அது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஸோ இப்போ அதே மாதிரி ஆஷாலே மிகப்பெரிய ஒரு பணக்காரனா அது முகேஷ் அம்பானி தான். அவருடைய இளைய மகன் இருக்குல்ல சார், அனந்த் அம்பானி, ராதிகா, அவங்களுடைய கல்யாணம் வந்து கொஞ்ச நாட்களாகவே, அது ஒரு நாளில் தான் நடக்கும். நமக்கு திருமணம் தெரியும். இது ஒரு 4-5 மாதங்களாக நடந்துட்டு இருக்கு. 4-5 வருஷமா நடந்துட்டு இருக்கு. முதல்ல அவங்க கவுதல் மேரேஜ், அப்போ வந்து ப்ரீ வெட்டிங்கு, நிறைய நிச்சயதார்த்தம், நிறைய மாதிரியான மெகந்தி ஃபங்க்ஷன் நிறைய நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நேற்றைய தினம் வந்து அந்த விழாக்கு வந்தவங்க வந்து ஜான்சினா தொடங்கி ரஜினி சார், நயன்தாரா மேம் முதற்கொண்டு வந்திருக்காங்க. இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செலிபிரிட்டிஸையும் கொண்டு வந்து அங்கே இறக்கியிருக்காங்க. அது யாரையும் விட்டு வைக்கல. அதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் டான்ஸ்லாம் கூட ஆடினார். அந்த வீடியோலாம் பார்த்துருப்போம். அது வந்து என்னென்னா அவங்க அந்த ரிசீவ் பண்ணுறது தான். இப்போ அம்பானி வீட்டுக்கு நம்ம இன்விடேஷன் வருதுன்னா அது ஒரு கௌரவமாக பார்ப்பாங்க. இப்போ அட்லி ஒய்ஃபும் போயிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. அதெல்லாம் உண்மையிலே பெருமையான விஷயம். தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் இருந்து பிறந்து வளர்ந்த ஒரு பையன், ஒரு 2-3 படம் டைரக்ட் பண்ண பையனுக்கு அம்பானி வீட்டுக்கு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வந்திருக்கு போயிருக்காருங்கிறதுலாம் உண்மையிலே ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். எத்தனையோ பேர் செலிபிரிட்டி இருந்தாலும் கூட அட்லிக்கு கூப்பிட்டுருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம். சூப்பர் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ப்ரீ வெட்டிங்கே போயிருந்தார், நிச்சயத்துக்கு போயிருந்தார், அந்த ஃபேமிலியோட நெருக்கமாக இருக்கார். அது மாதிரி இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் அத்தனை பேரும் அங்கே போய் சேர்ந்துருக்குறாங்க. பணம் இருக்குது. அதில் என்னென்ன பண்ண முடியுமோ எக்ஸ்ட்ரீம் உலகத்தில் அந்த அத்தனை விஷயம் பண்ணியிருக்காங்க. போன எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் ஒரு காஸ்டியூமர் வச்சு ட்ரெஸ்ஸு அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. ரிசீவ் பண்ணுறது தனித்தனி பிஆர்ஓஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடந்திருக்கு. அதில் அட்லி ரஜினிகாந்த் தான் போனது ஒரு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கிரெடிட் தான் அது. இப்போ ரஜினி சாரோட மகள் கல்யாணத்தில் கூட இந்த மாதிரி டான்ஸ் ஆடி இருப்பாரான்னு தெரியல. ஆனால் அந்த கல்யாணத்தில் வந்து கண்டிப்பாக டான்ஸ் பயங்கரமாக ஆடி இருந்தார். இப்போ அதே மாதிரி அட்லி சொல்லியிருந்தீங்களா சார்? அவரோட மனைவி முதுகு காமிச்சு ஒரு சொல்லியிருப்பாரு சார். அது இல்லை, அது கொஞ்சம் ஓவராக தான் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் விமர்சனமாச்சு. அதெல்லாம் அவங்க தவிர்த்துருக்கலாம். நமக்குன்னு ஒரு நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஹாலிவுட்டு போனாலும் பாலிவுட் போனாலும் நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் பண்பாடு இருக்குது. ஒரு பொது இடங்கள் அந்த மாதிரியான ஸ்டில்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வர்றாரு. விமர்சனங்களை அவரை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த விழாவில் வந்து நடிகர்களை தாண்டி கிரிக்கெட் வீரர்கள், அப்புறம் உலகத்தில் இருக்க எல்லா தலைவர்களையுமே வந்து கலந்து கொண்டிருக்காங்க. இல்லை, அவருக்கு வந்து உலகம் முழுக்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து உலகத்தின் டாப் 10 பணக்காரர்கள் லிஸ்ட்டில் இருக்கிறார். அப்படிங்கும்போது கான்டாக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த உலகத்தில் யார் பணக்காரரோ, எத்தனை பெரிய தொழிலதிபர்களோ எல்லாருமே அவங்க கான்டாக்ட் இருப்பாங்க. தனி ஏர்போர்ட்டே உருவாக்கியிருக்காங்க அங்கே. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தனி ஏர்போர்ட் உருவாக்கி வரக்கூடிய வெளிநாட்டிலேருந்து யாராவது தனியான ஒரு ஃப்ளைட்டில் வந்தாங்கன்னா அவங்கள வந்து நிப்பாட்டி ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கு அது ஒரு தனி டீம். வரக்கூடியவங்களுக்கு காஸ்டியூம், என்ன காஸ்டியூம் வேணுமோ அந்த காஸ்டியூமை ரெடி பண்ணி அதை அங்கேயே ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு தனி டீம். காஸ்டியூம்லாம் இவங்களே கொடுத்து ஆமாம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து காஸ்டியூமர் இருப்பார், கல்யாணத்துக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான காஸ்டியூம் வேணும் இவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கேட்பாங்க உங்கள்கிட்ட என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டுவீங்க, உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னு இவங்க அளவு எடுத்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு திருவிழா மாதிரி நடந்திருக்கு. ஒரு ஹையஸ்ட்டு திருவிழா மாதிரி நடந்திருக்கு. அது பணம் இருக்குது, பண்ணுறாங்க, நம்ம வேடிக்கை பார்ப்போம். இப்போ இந்த விழாவுக்கு வந்து 5000 கோடி வந்து செலவு பண்ணிக்கிறதா சொல்கிறோம். தாராளமாக இருக்கும், கூடவே இருக்கும். 5000 கோடிங்கிறது கூடவே இருக்கும். நிறைய பேர் ப்ரைவேட் ஜெட்லேயே போயிருக்கிறாங்களே, நிறைய பேர் ப்ரைவேட் ஜெட் அவங்களே அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஜான்சினா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தனியாக அவங்க டீமுக்கு தனியாக ஒரு ஜெட் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்குள்ள எத்தனை கோடியாக இருக்கும். அமெரிக்காவிலேருந்து இங்கே தனி ஜெட்டில் வர்றதா இருந்தால் ஏதாவது எத்தனை லட்சங்கள் செலவாயிருக்கும். அவங்க தங்கி ஒரு ஆளுக்கே கோடிக்கணக்கில் போயிருக்கும். அது 5000 கோடிங்கிறது தான் சாதாரணம்.
ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வருமானம் தான். அதே மாதிரி இந்தியாவில் இருக்க அரசியல் தலைவர் எல்லாருமே போய் அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த கல்யாணத்தில். ஆமாம், எல்லாருக்கும் அட்டன் பண்ணாங்கன்னா எல்லாரும் நாளைக்கு வசூலுக்கு போய் தானே ஆகணும். போகாமல் இருந்தால் தான் சிக்கல். அரசியல் கட்சி ஆரம்பிச்சோன்னா எல்லா கட்சி தலைவர்களுமே எலெக்ஷன் நேரத்தில் போய் அவங்கள்ட்ட பணம் வாங்குவாங்க. அது வந்து தேர்தல் நிதின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்குவாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு பெரிய பணக்காரருக்கு எல்லாரும் போய் நிற்கிறது, அது எந்த கட்சியும் பாகுபாடெலாம் கிடையாது. அது எல்லாரும் போக தான் செய்வாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க கூடுதலாக அவங்களுக்கு போய் அவங்க சில வசதிகள் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ கல்யாணம் ஆனதை பற்றி பேசுவோம் சார். ஆனால் இவங்களுடைய காதல் அப்படி ஆரம்பிச்சுன்னா இது வந்து கல்யாணத்தில் வந்து ஆமாம், சிறு வயதுலேருந்து 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு உடலில் ஒரு வந்து நம்ம இப்போ பார்க்குறோம், இப்போ தான் உடம்பு கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்குது, அப்போ நார்மலாக தான் இருந்திருக்காங்க. இடையில ஏதோ ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டதுனால தான் அப்படி ஆகி போச்சு உடம்பு அப்படின்றாங்க. அதனால் ஆரம்பத்துலேயே வந்து 2 பேருமே வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுமே ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு, இவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ராதியா மர்ச்சன்ட், ஈக்குவலான ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. இவங்க 2 பேருமே சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, ஒரே ஏரியாவில் இருந்திருக்காங்க, சைல்டுஹுட் ஃப்ரெண்டாக இருக்காங்க, சின்ன வயசுல லவ் பண்ணியிருக்காங்க. இவருக்கு உடம்பு இந்த மாதிரி ஆன பிறகும் கூட அந்த பொண்ணு லவ் கண்டினியூ பண்ணியிருக்கு. அதான் பெரிய விஷயம். இந்த பொண்ணு ஒரு பெரிய கோடீஸ்வரர், எவ்வளோதான் பணம் இருந்தாலும் காசு இருந்தாலும் சொத்து இருந்தாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க விட்டு கொடுக்காம இருக்குல்ல, அதான் காதல். சார் இப்போ இவ்வளோ நடிகர்கள் வராங்க, கிரிக்கெட் வீரர்கள் வராங்க, உலக தலைவர்கள்லாம் வராங்களா சார்? இவங்கெல்லாம் அழைப்புதல் வச்சதுனால தான் வராங்க. ஆனால் இப்போ இவங்க வரதுக்குலாம் ஒரு பேமெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார்? இல்லை, இவங்க வீட்டிலேருந்து இன்விடேஷன் வந்தாலே பெரிய விஷயம். நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ரஜினிகாந்த்லாம் போனால் பேமெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அட்டையெல்லாம் பேருக்கா பேமெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால் அங்கே போயிட்டு ஆட்டம்லாம் போட்டிருக்காரு சார். ஆட்டம் எடுக்காருன்னா அந்த மாதிரியான ஒரு பெரிய இடங்களில் போகிறப்ப அது வந்து ஒரு கேஷுவல், கேஷுவலாக வந்து டான்ஸ் ஆடுறதுலாம் அது ரொம்ப நார்மல். இது இந்த மாதிரியான ஹையஸ்ட் பணக்கார வீடுகள் நடக்கிறதா ரொம்ப நார்மல். அங்கே போய் நீங்கள் காமா சைலண்ட்டாக இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து அங்கே ஒட்டாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப கேஷுவலான விஷயம், எல்லாருமே ஜாலியாக தான் இருப்பாங்க. ஆனால் பணம் கொடுத்து வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் பண்ணுறவங்க கூட ஆட்கள் கூட்டிருப்பாங்க. மற்றபடி கெஸ்ட்டுக்கெலாம் பணம் கொடுத்துலாம் கூட்டிருக்க மாட்டாங்க. அரசியல்வாதிக்கோ அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு, விஐபிஸு, சினிமா பிரபலியங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து கூட்டிருக்க மாட்டாங்க. அவங்க இன்விடேஷன் வச்சாலே அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. அம்பானி வீட்டிலேருந்து இன்விடேஷன் வந்திருக்குன்னா பெருமை இல்லையா அவங்களுக்கு? இப்போ நம்ம சாதாரணமாக யாருக்காவது ஒருத்தர் இருக்கலாம், இவ்வளோ வரதட்சணை கொடுத்தாங்கப்பா, அவ்வளோ வரதட்சணை கொடுத்துருப்பாங்கலாம் சொல்லுவாங்க. இப்போ அம்பானியோடைய மகனுக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கு, அம்பானியே எவ்வளோ வரதட்சணை கொடுத்துருப்பாரு சார்? இல்லை, வரதட்சணைங்கிறது அங்கே ஒரு மேட்டரே கிடையாது. நீங்கள் இவர் சுமாரான பணக்காரரு, இவர் ஒரு பெரிய பணக்காரரு, இவர் பணத்தை வாங்கி தான் அவருக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, இவர் 2 வீலர் வாங்கி கொடுத்தா ஓட்ட போகிறாருலாம் கிடையாது. ஆல்ரெடி அவங்க ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீம் பணக்காரங்க, இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் பணக்காரங்க. இந்த சொத்துலாம் அங்கே அந்த ஃபேமிலி தானே போகுது. அப்படிங்கும்போது அந்த பெரிய இடத்துல வரதட்சணை பணம் பிரச்சனை வராது. இல்லை ரொம்ப லோவில் இருக்கிற ஆள்கிட்ட வரதட்சணை பிரச்சனை வராது. மிடில் கிளாஸ் தான் வரதட்சணைக்கு அடிச்சுக்குவாங்க. அன்றாடம் டெய்லி வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு வீட்டில் வாடகை வந்து லைஃப் போயிட்டு போகிறாங்கல்ல, அன்றாடம் பொழப்பு போட்டுறவங்க, அவங்க வரதட்சணை பிரச்சனை வராது. பெரிய எக்ஸ்ட்ரீமாக இருக்காங்களே, அங்கேயும் வரதட்சணை பிரச்சனை வராது. இந்த மிடில் கிளாஸில் மட்டும் தான் சிக்கல் வரும். ஏன் வண்டி வாங்கி கொடுத்தாரா, உனக்கு கார் வாங்கி கொடுத்தாரா, உனக்கு செயின் போட்டாங்களா, உனக்கு மோதிரம் போட்டாங்களான்ற பிரச்சனைலாம் இந்த மிடில் கிளாஸ் தான் வரும். மேலே ஹையர் சொசைட்டிக்கு போகிறப்பெல்லாம் அது ஒரு இஷ்யூவே கிடையாது. அது அவங்களுக்குள்ள பேசி முடிச்சிருப்பாங்க. வரதட்சணையை காட்டி எல்லாமே அந்த சொத்துக்கள் எல்லாமே இந்த பொண்ணு தான் வரப்போகுது. அவரோட வாட்சே 14 கோடி சொல்லி வேடிக்கை பார்த்ததுலாம் நிறைய செய்திகள்லாம் வந்தது சார். ஆமாம், சாதாரண வீடு கல்யாணத்துக்கே வாட்ச் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து நான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வீட்லேயே நீங்கள் 5 லட்சம் 10 லட்சத்தில் வாங்குறாங்க, வாட்ச் வாங்குறாங்க. அப்படிங்கும்போது 14 கோடிக்கு அவர் வாங்கி போகிறதுல என்ன இருக்குது? பெரிய விஷயமே கிடையாது. ஐயா 50,000 10,000 கோடியில் கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு அந்த ட்ரெஸ்ஸுமே தனியாக பேசுகிறாங்களே. ஆமாம், ட்ரெஸ் வந்து அது எதுங்கோ யூஎஸ்லேருந்து ஒரு மெட்டீரியல் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மெட்டீரியல் அது இதுக்கு மட்டும் தான் அந்த வர்ற மாதிரி அது அளவுக்கு மட்டும் மெட்டீரியல் கிரியேட் பண்ணி அதை கொண்டு வந்து அதில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மெட்டீரியல் வேறு யாரும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆசை, அது மாதிரி ஏதாவது புதுசான விஷயங்கள் நிறையா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம், உலகத்தின் டாப் 10 பணக்காரர்கள் கல்யாணம், உலகத்தில் இருக்க டாப் 10 பணக்காரர்கள்லாம் வந்து குமிஞ்ச கல்யாணம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்தியாவில் நடந்திருக்கு. ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. உணவுகள் பற்றியுமே அதிகமாக பேசுகிறாங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் அளவுக்கு கவனிப்பு வந்து வேற எங்கேயுமே எனக்கு கிடைச்சிருக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, நீங்கள் அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேருந்து வர்றாங்க இல்லையா, அந்தந்த நாட்டுக்காரங்களுக்கு அந்த தனி உணவுகள். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போனோம்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீம் போயிருக்கு, சமையலுக்கு ஒரு டீம் போயிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபுட்டுமே அங்கே இருக்கும். அது ஆச்சரியமாக இருக்கும், கேட்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு உலகத்தில் இருக்க அத்தனை ஃபுட்டுமே அங்கே இருக்கும். யாருக்கு என்ன தேவையோ போய் சாப்பிடலாம். ஒவ்வொரு நேரமும் அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படிங்கும்போது சாதாரண வீட்டு கல்யாணத்தில் நீங்கள் 36 வகை 46 வகை 50 வகை போடுறாங்க. அம்பானி வீட்டு கல்யாணத்தில் போட மாட்டாங்களா? அது மாதிரி உலகத்துலேருந்து எல்லா நாட்டிலேருந்து வர்றாங்க.
ஒருத்தன் பீஸா சாப்பிடுவான், ஒருத்தன் பர்கர் சாப்பிடுவான், ஒருத்தன் பண்ணை சாப்பிடுவான், நம்மளால ரசத்தை ஊற்றி சாப்பிடுவான். அதனால எல்லா உணவுமே அங்கே இருக்கும். அப்படிங்கும்போது அதுலலாம் வந்து காம்ப்ரமைஸ் இருக்காது. இதெல்லாம் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம். போய் உள்ளே பார்க்குறதே வந்து ஒரு பிரம்மாண்டமான விஷயம். சார் ரொம்பவே நன்றிகள் சார். எங்களோட இவ்வளோ நேரம் போது நன்றி சார்.